சுவாமி ஜீவனோடு நிறுத்தி வச்சிருக்கிறார். நம்மை உயிரோடு காத்திருக்கிறார். பலவீனங்களை தாங்குவதற்கும் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆமே. எனக்கு பலவீனம், எனக்கு வியாதின்னு சொல்வதற்கு மாறாக வியாதிகளை தாங்குவதற்கும் பலவீனங்களை தாங்குவதற்கும் அவமானங்களை தாங்குவதற்கும் எனக்கு பலன் கொடுத்துங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை சொந்த ஜனமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதாம். ஆமே. நாம் யாவரும் பாக்கியமுள்ள ஜனங்கள் பாருங்க. எல்லாரும் மனதார பாடலாமா? தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ நன்றி ஆண்டவரே. மனதார துதிக்கலாமா? நம்ம இயேசுவோம். கர்த்தரை நம்முடைய மனதார துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிதான் மீனவர்கள் கடல்ல வலைய விரிச்சாங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்களாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய மகள் என்னுடைய மகன் இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல வெறுமையா இருப்பா அப்படின்னு அறிந்த தேவதா முன்னாடியே அவருடைய படகுல வந்து உட்கார்ந்துட்டாராம் பாருங்க. ஆமே. அவங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டதை பார்த்திருக்கிறாரு கடவுள். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து மீண்டும் கடல்ல வலையை போட்டாங்க. அந்த வலையெல்லாம் கிழிஞ்சு போகத்தக்கதாக நன்மையை பெற்றுக் கொண்டாங்க பாருங்க. நம்ம அநேக நேரத்துல நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வெறுமை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த அவமானம், எனக்கு மாத்திரம் எதுக்காக இந்த வியாதி. எத்தனை முறை நீங்க எக்ஸாம்ஸ் எழுதி எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க. நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணி எத்தனையோ முறை ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும், இந்த நேரத்தில் தான் என்னுடைய மகளுக்கு நன்மை உண்டாகணும் என்று மனதார உணர்ந்தவர்களை பாடலாமா? ஒரு வெறுமையான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிற ஆவியானவரே நினைச்சிருக்கிறவங்க மனதார சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க சுவாமி, குறித்த காலத்துல நீங்க எனக்கு நன்மையை தருவீங்க டாடி என்று சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் சொல்லலாமா? வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து